2019 நடந்த ஒரு எக்ஸாமோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக எந்த காவியத்தை கூறினார்? பெரிய புராணம். திருவிக பத்தி எக்ஸாம்ல கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். திருவிக நடத்திய இதழ் நவசக்தி. இவர் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ் தேசபக்தன். பயணம் என்பதற்கு செலவு என்ற சொல்லை பயன்படுத்தியவர் திருவிக. இவரோட பயண நூல் எனது இலங்கை செலவு. நெக்ஸ்ட் ஒன், வீடுதோர் இறந்தும் பிரித்தெழுதுக. வீடுதோறும் பிளஸ் இறந்தும். பொருத்தமில்லாத இணை. இன்மைக்கு பொருள் வறுமைன்னு வரும். இப்போ இதுதான் பொருத்தமில்லாதது. இன்மைக்கு வறுமை, திண்மைனா வலிமை, ஆழி கடல், நோன்மை தவம். சந்தி பிழையற்ற தொடர் எது? ஆப்ஷன் டி, கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல். பிறமொழி சொற்களை நீக்குதல். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசிர்வதித்தேன். இதுக்கான ஆன்சர் வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். பிறமொழி சொற்களற்ற தொடர். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. இது 2024 நடந்த எக்ஸாம்ல 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. வருவான் என்பதில் வேர்ச்சொல் வா. கொள் என்று வேர்ச்சொல்லில் இருந்து உருவாகிய வினையெச்சம் கொண்டு. கொள் என்ற வேர்ச்சொல்லிற்கான தொழிற்பெயர் கோரல். எல் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து உருவான தொழிற்பெயர் எல்லிய, எல்லினான், எல்லல். இது எதுவுமே வராது. இப்போ இதுக்கான ஆன்சர் இவற்றில் ஏதும் இல்லை. நமக்கு எல்லல்ன்ற மாதிரி ஆன்சர் எக்ஸாம் ஹாலில் தோணும். ஸோ எல்லல்கான இலக்கண குறிப்பு அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று. எல்லல் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று. இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். சிலப்பதிகாரம் தமிழில் முதலில் தோன்றிய காப்பியமாகும். இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர். இதுக்கான வினா வாக்கியம் தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல்? ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர்? நேர்கூற்று தொடர். பின்வருவனவற்றுள் எவ்வாக்கியம் செயபாட்டு வினை வாக்கியம் என சுட்டி காட்டுக. செயபாட்டு வினைனா ஆள் வரணும். அரசின் உதவியுடன் பாவனரால் சோர்பிறப்பியல் அகர முதலி வெளியிடப்பட்டது. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொலான். இக்குறட்பாவில் வந்துள்ள அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை 38. பொருட்பால்ல 70, காமத்துப்பால்ல 25, மொத்தமா 133. தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? தை 2 தான் திருவள்ளுவர் தினம். அதுவே திருவள்ளுவர் ஆண்டு தை 1ல தொடங்கும். முன்னாடி கேட்ட கொஸ்டினே பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க, ரிப்பீட் ஆயிருக்கு. இன்மை, வறுமை, திண்மை, வலிமை, ஆழி, கடல், நோன்மை, தவம். தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். ராமரது வரலாற்றை தமிழில் வழங்கி ராம அவதாரம்னு கம்பர் பெயரிட்டிருப்பார். கம்பர் பிறந்த ஊர் சோழ நாட்டு தேரெழுந்தூர், நாகை மாவட்டம், மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கு. கம்பரோட காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பரோட சமாதி நாட்டரசன் கோட்டை என்னும் ஊர்ல இருக்கு. கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளல் வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார்? கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். அவரை 1000 பாடல்களுக்கு ஒரு முறை வாழ்த்தி பாடியிருப்பார் கம்பர். பின்வருவனவற்றுள் சரியானது. 10 என்னும் நூலில் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியுள்ளனர். இது சரி. இதுல முதல் 10ம் 10வது 10ம் கிட்டவில்லை. இது சரி. 1, 3 சரி, 2 தவறு. 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் சேர நாட்டை சேர்ந்தவர். தான் நோக்கா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தேன் கோநோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே. இப்பாடல் இடம்பெற்ற நூல் 4000 திவ்ய பிரபந்தம். திராவிட வேதம் என அழைக்கப்படுவது 4000 திவ்ய பிரபந்தம் தான்.
பொங்குகடல் கல் மிதப்பிற் போந்தேறும் அவர் பெருமை அங்கணர்தம் புவனத்தில் அறியாதார் யாருளரே. இவ்வடிகள் இடம்பெறும் நூல் பெரிய புராணம். இதுல அங்கணருக்கு பொருள் சிவன். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். திருத்தொண்டர் புராணம் தான் இதோட பெருமை கருதி பெரிய புராணம்னு வழங்கப்பெறுகிறது. இதுல ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 அடியாரின் சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டதுதான் இந்த பெரிய புராணம். பின் வருவனவற்றுள் சிற்றிலக்கிய வகை நூல். கலிங்கத்து பரணிதான் சிற்றிலக்கிய வகை நூல். நாலடியார், பழமொழி 400, இன்னா 40 இதெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள். மாங்காய்பால் உண்டு மலை மேலே இருப்போர்க்கு தேங்காய்பால் எதுக்கடி குதம்பாய். தேங்காய்பால் எதுக்கடி பாடலை எழுதிய சித்தர் குதம்பை சித்தர். இந்த பாடலோட முதல் வரி அல்லவை நீக்கி அறிவோடு இருப்போர்க்கு பல்லக்கு ஏதுக்கடி குதம்பாய் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஒன், இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இலர் என்று பாடுவது யாரை பற்றிய பாடல்? இறந்தவரை பற்றிய பாடல். பொறுத்துக. திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி, திருச்சிற்றம்பல கோவையார் மணிவாசகர், திருவாய்மொழி நம்மாழ்வார், திருக்குறுந்தாண்டகம் திருமங்கை ஆழ்வார். பனை என்னும் சொல்லின் பொருள் பனை என்னும் சொல்லின் பொருள் மூங்கில். புனல்னா நீர்னு வரும். மேகம்க்கு புயல் முகில். குடைனா கவிகை. செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசனார். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். கள்ளக்குடி மாகாவியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். இவரோட சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம். இப்பாடலடியை பாடியவர் உடுமலை நாராயண கவி, பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். கவிஞரேறு பாவலர் மணி என சிறப்பிக்கப்படுபவர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன். கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ பெருங்கல்லும் மலையும் கடப்பதற்கே என்ற எழுச்சிமிகு வரிகளுக்கு சொந்தமானவர் சாலை இளந்திரையன். பம்மல் சம்பந்தனார் டேஷ் என போற்றப்பட்டார். தமிழ் நாடக தந்தை. அதுவே தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், தமிழ் நாடக உலகின் இமயமலை அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். சிறுகதை ஆசிரியர் தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா. கிழிசல் நாஞ்சில் நாடன். சட்டை ஜெயகாந்தன். ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன். கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி. திரையுலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் அறிஞர் அண்ணா. ஃபக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என கூறும் நூல் சிலப்பதிகாரம். செந்தமிழ் ஞாயிறு என சிறப்பு பெயர் பெற்றவர் செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு. இதெல்லாம் தேவநேய பாவனர். திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். 1900 ஆண்டுல மொழிபெயர்த்திருப்பார். 1900. பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர். தலைவர்களை உருவாக்குபவர் கிங் மேக்கர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுபவர் யார்? காமராசர். உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர் அம்பேத்கர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். நெக்ஸ்ட் ஒன், காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருள்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் பட்டினப்பாலை. பசு கொடுக்கும் 5 பொருளின் பெயர் பஞ்சகவ்யம். வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார்? புதுநெறி கண்ட புலவர். அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் ராமலிங்க அடிகளார்.
பொறுத்துக. விரை மனம் 3 சுழினா விரை மனம். கழல் அணிகலன். ததும்பி பெருகி. மெய் உடல். நெக்ஸ்ட் ஒன் திணை அதுக்கான கருப்பொருள். குறிஞ்சி வெறியாடல். முல்லை காலை தழுவல். மருதம் களை எடுத்தல். பாலை சூறையாடல். தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்பட்டவர் சீத்தலை சாத்தனார். முல்லைத்திணைக்கு பொருந்தாதது சேர்ப்பன். முல்லைத்திணை மக்களை எப்படி சொல்லுவாங்கன்னா தோன்றல், ஆயர், இடையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடையர் இல்லைன்னா ஆய்ச்சியர், ரெண்டும் ஒண்ணுதான். தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர், அப்படி இல்லைன்னா இடையர். சேர்ப்பனுங்கிறது நெய்தல் திணை மக்களை சொல்லுவாங்க. நெய்தல் திணை மக்கள் சேர்ப்பன், பரதன், பரத்தியர். என் மாமா வந்தது இத்தொடரில் அமைந்துள்ள வழு திணை வழு. சந்தி பிழையற்ற சொற்றொடர் எது? ஆப்ஷன் சி. போர்க்கோலம் பூண்டு வந்த பரதனது சேனையை கண்ட குகன் ராமனை வெல்ல கருதி வந்தான் என்று எண்ணினான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஏஸ்தட்டிக் இயற்கை வனப்பு. ஆர்கியாலஜி தொல்லியல் ஆய்வு. கிரீன் ரூம்ஸ் பாசறை. எக்ஸ்ப்ளோரர் நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள். வன்மை என்பதன் பொருள் வள்ளல் தன்மை. மா ஓரெழுத்து ஒரு மொழி. விலங்கு. அகர வரிசைப்படி வந்துள்ள சொற்களை சுட்டி குறிக்க. ஆப்ஷன் டி. சிந்தை, நவ்வி, புனல், முகில். சரியான தொடரை தேர்ந்தெடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதுல குமரின்னு சொல்லி கற்றாழைய சொல்லுவாங்க. நீர், நீவீர் என்பன முன்னிலை பன்மை பெயர்கள். நெக்ஸ்ட் நாவினு கரசர் கேளா இச்சொற்றொடரில் கோடிட்ட சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு. கேளா இது கவனமா பார்த்துக்கணும். கேளா இதுக்கான இலக்கண குறிப்பு செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் போட்டனா தப்பு. கேளா செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் என்ற பாடல் வரியில் இடம்பெறும் தொடை இயைபு. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இக்குறட்பாவில் பயின்று வருவது இரண்டாவது எழுத்து ஒன்னா இருக்கும், முதல் எழுத்து ஒன்னா இருக்குன்னா அடி எதுகை சீர்மோனை. புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில். திருக்குறளில் சொல்லாததும் இல்லை இல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் போற்றியிருப்பார். தானதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தாள். இவ்வரிகளில் சம்புவின் கனி என குறிப்பிடப்படுவது நாவற்கனி. சம்புவின் கனினா நாவற்பழம். பொறுத்துக. நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும். குளத்துக்கு அழகு தாமரை. பெண்ணுக்கு அழகு நாணம். மறுமை உலகுக்கு செல்ல அழகு அறம். அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயர் முதுமொழி காஞ்சி. இதோட ஆசிரியர் கூடலூர் கிழார். நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் நாலடி 400 வேளாண் வேதம். அடி வரையறை அதுக்கான நூல் 13 அடி முதல் 31 அடி வரை அகநானூறு. 3 அடி முதல் 6 அடி வரை ஐங்குறுநூறு. 9 அடி முதல் 12 அடி வரை நற்றிணை. 4 அடி முதல் 8 அடி வரை குறுந்தொகை. பின்வரும் நூல்களுள் பொருளால் மாறுபட்ட நூல். பொருளால் மாறுபட்டது புறநானூறு. 8 தொகை நூல்கள்ல அகநூல் சார்ந்தது 5 நூல். இந்த நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு இது 3 அகநூல்ல வரும். புறநூல்கள்ல புறநானூறும் 10 வரும். ஸோ இதுல மாறுபட்டது புறநானூறு.
காதற் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பேனே ஈதொன்று. இவ்வடிகள் இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் தலைக்கோல் அறிவை. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி எனும் பாடல் வரிகள் இடம்பெற்ற இலக்கண நூல் பன்னிரு பாட்டியல். சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் முக்கூடர் பல்லு. அம்மானை என்பது யாது? அம்மானைனா பெண்கள் விளையாடும் விளையாட்டு. பாடு என்றவுடன் பாடுபவருக்கு வழங்கப்படும் பெயர். பாடு என்றவுடன் உடனே பாடுபவருக்கு வழங்கப்படும் பெயர் ஆசுகவி. கொம்பினை ஒத்த மடப்பிடியோடும் என்னும் தொடரில் மடப்பிடி என குறிப்பிடப்படுபவள் பாஞ்சாலி சபதத்துல வர வரி பாரதியார் இயற்றியிருப்பாரு. மடப்பிடினா பாஞ்சாலி, அதுவே மடக்கொடினா கண்ணகி. மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோயில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருப்பெருந்துறை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். அப்பர், வாகீசர், தாண்டக வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் என்று கூறியவர் பாரதியார். நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக. கம்பர், சரஸ்வதி அந்தாதி, ஒட்டக்கூத்தர், ராஜராஜ சோழநூலா. பாரதிதாசன் குடும்ப விளக்கு, பாரதியார் பாஞ்சாலி சபதம். பின் வருவனவற்றுள் அப்துல் ரஹ்மானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல். அப்துல் ரஹ்மானோட கவிதை தொகுப்புல மேயர் விருப்பம், ஆலாபனை, பால்வீதி இதெல்லாம் வரும். ஒளிப்பறவைங்கிறது சிற்பி பாலசுப்ரமணியம். இப்ப பொருந்தாதது ஒளிப்பறவை. 1991ஆம் ஆண்டு தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவர் சாலை இளந்திரையன். சாலை இளந்திரையனின் கவிதை தொகுப்பை கண்டறி. பூத்தது மானுடம். ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் அரிமதி தென்னகன். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் மு வரதராசனார். மூவா அவர்கள் அவரோட தம்பிக்கு கடிதம் எழுதியிருப்பார். அதுல இந்த சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. டம்பாச்சாரி விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் காசி விஸ்வநாதர். தொண்டை நாடு டேஷ் உடைத்து. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சோழ நாடு சோர் உடைத்து. பாண்டிய நாடு முத்துடைத்து. சேர நாடு வேழமுடைத்து. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. நெக்ஸ்ட் ஒன். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என கூறியவர் திருவிக்கா. திருவிக்கா உரிமை வேட்டல். ஊவேசா என் சரித்திரம். பருதிமார் கலைஞர் ரூபாவதி. தேவநேய பாவனர் மண்ணிலே விண். தமிழ் அறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம். ஊவேசானா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன். 1990ஆம் ஆண்டு இந்திய மாமணி பாரத ரத்னா விருது பெற்றவர் யார்? அம்பேத்கர். குறிஞ்சி நில ஊர் நீலகிரி. எது சரியானது? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளின் பட்டியல். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. உலக வனவிலங்கு நாள் எது? உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 4. லாஸ்ட் ஒன். தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். தென்னாட்டின் ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள். அதுவே அம்புஜத்தம்மாளை காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள்னு அழைக்கப்படுறவங்க யாரு? அம்புஜத்தம்மாள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண் அரசி ராணி மங்கம்மாள். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணிதான் வேலு நாச்சியார். தேங்க்யூ.